श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। 37 ஜெய விஜயர்கள் சாபம் நீக்க அவதாரம். அந்த பகவானின் புகழ் பாடி பாடி பக்தர்கள் உலகியல் கடலை தாண்டுகிறார்கள். கருணை கடலான பகவான் பக்தர்களின் ஹிதம் பொருட்டு உடலை ஏற்கிறார். ஸ்ரீராமன் அவதாரம் எடுத்ததற்கு காரணங்கள் பல உண்டு. ஒன்றைவிட ஒன்று விசித்திரமானது. நன்மதி படைத்தவளே பவானி, நான் அவருடைய ஓரிரு அவதார காரணங்களை பற்றி விஸ்தாரமாக கூறுவேன். கவனமாக கேள். ஸ்ரீ ஹரியின் திவ்ய உலகில் இரு வாயிற்காப்போர்கள் மிகவும் பக்தி உள்ளவர்களான ஜெய விஜயர் என்று எல்லோரும் அறிவர். அவ்விரு சகோதரர்களும் சனகர் முதலான முனிவர்களின் சாபத்தினால் தாமசமான அசுர பிறவி பெற்றார்கள். ஒருவன் பெயர் ஹிரண்யகசிபு, மற்றவன் பெயர் ஹிரண்யாக்ஷன். அவர்கள் தேவ அரசன் இந்திரனுடைய செருக்கை அடக்கினவர்கள் என்பதை உலகம் அறியும். அவர்கள் போர்களில் வெற்றி பெற்ற புகழ்பெற்ற வீரர்கள். இவர்களில் ஒருவனை, ஹிரண்யாக்ஷனை, பகவான் வராக அவதாரம் எடுத்து கொன்று பூமாதேவியை காப்பாற்றினார். இரண்டாமவனை, அதாவது ஹிரண்யகசிபுவை, நிருசிம்ம அவதாரம் வடிவெடுத்து மாய்த்தார். தன் பக்தன் பிரஹ்லாதனின் புகழ் பரப்பினார். அவர்களே பிறகு தேவர்களை வெற்றி கொண்ட பெரிய போராளிகளான, வலிவு மிக்கவர்களான, பெரிய வீரர்களான கும்பகர்ணன், ராவணன் ஆனார்கள். அவர்களை அகில உலகமும் அறியும். பகவானால் கொல்லப்பட்ட பிறகும் கூட அவர்கள் முக்தி பெறவில்லை. பிராமண சாபத்தின் சான்றாக அவர்கள் 3 முறை பிறக்க வேண்டி வந்தது. ஆகவே மேலும் ஒரு முறை அவர்களுடைய நலன் கருதி பக்த பிரேமிகனான பகவான் அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரத்தில் கஷ்யபரும் அதித்தியும் அவர்களுக்கு தந்தை தாய் ஆயினர். அவர்களே பிறகு தசரதராகவும் கோசலையாகவும் புகழ் பெற்றனர். ஒரு கற்பத்தில் இவ்விதம் அவதாரம் எடுத்து உலகில் அவர் பவித்திரமான லீலைகள் புரிந்தார். மற்றொரு கற்பத்தில் எல்லா தேவதைகளும் ஜலந்தராசுரனிடம் போரில் தோற்றுவிட்ட காரணத்தால் கஷ்டப்பட்டார்கள். இதை அறிந்த சிவபெருமான் அவனுடன் பெரும் போர் புரிந்தார். பலமிக்க அந்த அசுரன் அடிபட்டு சாகவில்லை. அந்த அசுரனின் மனைவி பரம பதிவிரதை. அவளுடைய கற்பின் பெருமையினால் முப்புறம் எரித்த பகவானால் கூட அந்த அசுரனை வெற்றி கொள்ள முடியவில்லை. பிரபு வஞ்சனையாக அவள் கற்பிற்கு பங்கம் விளைவித்து தேவர்கள் காரியத்தை நிறைவேற்றினார். அந்த பெண்ணுக்கு இரகசியம் தெரிந்தது. அவள் கோபமடைந்து பகவானை சபித்தாள்.